நஹ்மதுஹு வன்சல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வாழ்க்கை வழிமுறைகளும் அவர்கள் அமல் செய்து காட்டிச் சென்ற காரியங்களும் நம்மவர்களுக்கு மிக பெரும் பொக்கிஷமாகும். அதுவே மிகச்சிறந்த வாழ்க்கை வழிமுறையாகும். இவருடைய வாழ்க்கை ஈருலகத் தலைவர் எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலுக்கும் சுன்னத்துகளுக்கும் ஒப்பாக இருக்குமோ அவர் மிக பெரும் பாக்கியசாலியாவார். நபி அவர்களின் ஒவ்வொரு சுன்னத்தும் பரக்கத் பொருந்தியதாகும். அவற்றை அமல் செய்வதாலும் அதற்கு பொருத்தமாக தமது வாழ்வை அமைத்து கொள்வதாலும் மனிதன் எண்ணிலடங்காத நன்மைகளை பெற்றுக்கொள்கிறான். கண்ணியமிக்கவர்களே, அவற்றுள் மிக முக்கியமானது அல்லாஹ்வின் நெருக்கம். அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைக்கிறது, அவனுடைய அன்பும் பொருத்தமும் பாக்கியமாகிறது. அவர் அல்லாஹ்விடத்தில் மிகவும் நேசத்துக்குரியவாகி விடுகிறார். அல்லாஹு தஆலாவே கூறியுள்ளான், நபியே நீர் கூறுவீராக, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாகின் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். மேலும் சொல்லி காமிக்குகிறார்கள், உங்களின் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பான். மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக கிருபையும் உடையவனாகவும் இருக்கின்றான். கண்ணியமிக்கவர்களே, இது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு இடங்களில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றும்படியும் அன்னார் காட்டித்தந்த வழிகாட்டுதலில் நடக்கும்படியும் கட்டளையிட்டுள்ளான். மேலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுன்னத்துகளை பற்றி பிடித்து கொள்ளும்படியும் அவற்றின்படி நிரந்தரமாக அமல் செய்யும்படியும் வலியுறுத்தி கொள்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஹஜ்ரத் இர்ஃபால் இப்னு சாரியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு தடவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசம் செய்தார்கள். அதன் காரணமாக மக்களின் உள்ளங்களெல்லாம் பதறியது, கண்கள் கண்ணீர் வடித்தன. அப்போது நாங்கள், அல்லாஹ்வின் தூதரே, இது இறுதி உபதேசம் போலல்லவா தெரிகிறது, தாங்கள் எங்களிடமிருந்து விடைபெற்று சென்று விடுவீர்களோ என அஞ்சுகிறோம். ஆகவே எங்களுக்கு ஏதேனும் வசியத் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டோம். அன்னலார் எங்களுக்கு 3 விஷயங்களை வசியச் செய்தார்கள். அவற்றில் 3வது விஷயம், உங்களில் எவர் உயிர் வாழ்வாரோ அவர் அதிகமாக கருத்து வேறுபாடுகளை காண்பார். அப்போது எனது சுன்னத்துகளையும் நேர்வழி பெற்ற எனது கலிஃபாக்களின் வழிமுறைகளையும் உங்களின் பற்களால் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அதாவது மிக்க உறுதியுடன் அவற்றின்படி அமல் செய்து கொண்டே இருங்கள். அவற்றை ஒருபோதும் விட்டுவிடாதீர். மேலும் தீனில் புதுமையான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் தீனில் ஒவ்வொரு புதுமையும் வழிகேடாகும். சுன்னத்தின்படி அமல் செய்வதற்கு பல்வேறு பயன்கள் உள்ளன. அவற்றுள் மிக பெரிய பயன் என்னவெனில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நேசம் உண்டாவதாகும். மேலும் எவரது உள்ளத்தில் உண்மையிலேயே நபி அவர்களின் மீது நேசம் இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒன்றாக இருக்கும் பாக்கியத்தை பெறுவார். கண்ணியமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அனஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம், மகனே, உன்னால் இவ்வாறு செய்ய முடிந்தால் அவசியம் செய்து கொள்வியாக. அதாவது உனது உள்ளத்தில் எவரை பற்றிய கெட்ட எண்ணமும் இல்லாத நிலையில் நீ காலையிலும் மாலையிலும் அடைந்து கொள்வாயாக. மகனே, இது எனது சுன்னத்தாகும். எவர் எனது சுன்னத்தை உயிர்ப்பிப்பாரோ அமல் செய்வாரோ மேலும் நடைமுறைப்படுத்துவாரோ அவர் என் மீது நேசம் கொண்டவராக. எவர் என் மீது நேசம் கொண்டாரோ அவர் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பார். ஆகவே நாம் நபியவர்களின் ஒவ்வொரு சுன்னத்தையும் அமல் செய்து கொண்டிருப்பது நம்மீது மிக அவசியமாகும். கண்ணியமிக்கவர்களே, அன்னலாரின் ஒவ்வொரு செயலையும் அசைவையும் நேசிக்க வேண்டும். தமது முழு வாழ்வையும் அன்னலாரின் வழிகாட்டுதலின்படி நடந்திட முயற்சி செய்ய வேண்டும்.
அதில்தான் நமது ஈருலக வெற்றிகளும் நலன்களும் இருக்கின்றன. மேலும் நபி வழியை விட்டு நாம் தூர விலகி சென்று கொண்டே இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்கவே முடியாது கண்ணியமிக்கவர்களே. எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுன்னத்துகளை கடைசி வரைக்கும் பேண வேண்டும். அவர்கள் என்னென்னலாம் செய்தார்களோ அதையெல்லாம் நம் வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும் என்பதாக கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன்.